அப்புறம்பா கேட்குதா? ஹலோ ஓவர் என்ன கதைன்னா, இதுக்கப்புறம் நான் ஃபாரெக்ஸ் பண்ண போகிறதில்ல அண்ட் கமாடிட்டி பண்ண போகிறதில்ல, கிரிப்டோ பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாக ஃபியூச்சருக்கு மூவ் ஆன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஜோக் பண்ணுறேன்னு கேட்டால், ஜோக்லாம் இல்லை. ஐம் சீரியஸ்லி டாக் அபவுட். பிகாஸ் ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு அது சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நீ ஃபாரெக்ஸ் பண்ணும்போதே ஃபியூச்சர்ஸை பாரு, ஃபியூச்சர்ஸை பாரு, ஃபியூச்சர்ஸ் பாருன்னு. இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, கிரிப்டோ மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2021 கிரிப்டோவில் ஒரு சின்ன கிராஷ் ஆகும்போது நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். ஒரு ஹெவி லாஸ், மிம் காயின். அந்த டைமில் சேஃப் மார்ஸு அப்படிலாம் சேஃப் மோனு அப்படிலாம் ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 ஒரு கேப், 1 இயர் கேப். அப்புறம் 2023 பைனரி ட்ரேடிங்குள்ளே வந்தேன். அந்த டைமில் ஃபாரெக்ஸ் நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் நான் ஃபாரெக்ஸ்குள்ளே வரும்போது எல்லோரும் ஃபியூச்சர்ஸ்க்கு போயிட்டாங்க. அந்த டைமில் ஐசிடியா, எஸ்எம்சியா, வெனவர், வாட்டெவர், என்ன வேணால் சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். அப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் வாங்கன்னு சொன்னாங்க. பட் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டோட காஸ்ட் ஆஃப் மணி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற ஒரு ப்ராப்பர் கைடன்ஸே இல்லாமல் போங்க அப்படின்னு மாதிரி யூரோ கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஐ மீன் ரொம்ப காலமாக. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கோல்டு பண்ணேன், கிரிப்டோ பண்ணேன். எனக்குன்னு ஒரு மாடல், காட் மாடல் வைட் கைண்ட் ஆஃப் ஷர்ட்ஸ். எஸ், அந்த மாதிரி ஏதோ ஃபேன்சியாக நேம் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஃபைனலி ஐ ரியலைஸ் ப்ராஃபிட்டபுளாக ஆகணும். இந்த இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு சம்பாதிக்கணும். கிக்குக்கெல்லாம் நான் பண்ணல, எனக்கு காசு வேணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் 2025க்கு பிஃபோர் 2024 இருந்த மாதிரி கிடையாதுன்றது நிறைய பேருக்கு ரியலைஸ் ஆகிருக்கும். எனக்கே ரியலைஸ் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் 2020க்கு பிஃபோராக வந்து டாலர் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில், கன்சால்டேட் ஃப்ரேமில் இருந்தான். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தான். அதனால் லண்டன் ஏஷியன் லோ எடுத்தால் லண்டன் ஹை டார்கெட், இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஐசிடியோட பேசிக் 2022 மாடல் ஒர்க் ஆச்சு. எஸ், அப்சல்யூட்லி ரைட். நான் அப்போ தான் ஸ்ரீதர்கிட்ட மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஐசிடி கற்றுக்க ஆரம்பித்த டைம். அது கற்றுக்கிட்டு முடித்து ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்கி பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே மாறி போயிடுச்சு. அப்புறம் 2025 பிறந்துச்சு. ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ் ஆனார். அதுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸை ரைஸ் பண்ணி விட்டார். டாலர் அதெல்லாம் பாதாளத்துக்கு போச்சு. யூரோலாம் தொடர்ந்து 3 மாதம் புல்லிஷில் இருந்தான். இப்படிலாம் ஒரு ப்ரைஸ் டெலிவரியை யாருமே பார்த்ததில்ல. ஏன் டெக்காயே பார்த்ததுன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தார். ஒரு வீடியோ நினைக்கிறேன், வீடியோவில் சொன்னாரா டிஸ்காவில் சொன்னாரா சொல்லியிருந்தார். எனக்கு உண்மையில ஒன்றுமே தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். இப்போ என் கூட பண்ணவங்க, சக ட்ரேடர்ஸ், சக கள நண்பர்கள், அவங்க இப்போவும் சொல்கிறது ஃபியூச்சர்ஸ்க்கு வந்துரு, அதை நீ பிடிச்ச புடி அப்படின்னு சொல்லி இருக்காத. நீ உன்னால் இருந்தபோதே உனக்கு தெரிய வேணாமா செட் ஆகலைன்னு. ஸோ பேசினேன். நல்ல முடிவு தான், என்ன கொஞ்சம் லேட்டான முடிவு, ஐ மீன் ரொம்ப தாமதமான முடிவு, ஆனாலும் ஓகே தான், நல்ல விஷயம். ஸோ கொஞ்ச நாள் உட்காந்து சார்ட்டை பாரு, 930 ஓப்பனை பாரு, உனக்கே புரியும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 வீக்ஸ், எஸ் எக்ஸாக்ட்லி லாஸ்ட் 2 வீக்ஸ், ஒரு 2-3 டேஸ், இந்த லாஸ்ட் 3 டேஸ் சார்ட்டை பார்த்தேன். நான் பண்ண ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லவா, இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, யூரோவாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், பிடிசியாக இருக்கட்டும், இதுங்களோட ப்ரைஸ் டெலிவரி விட என்கியூ சப்பமேட்டு சால்ட் வாட்டர் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய பூதமே கிடையாது. அது வந்து என்னென்னா, அது ஒரே ஒரு லாஜிக் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹைஸ் அண்ட் லோஸ் எடுத்தாலும் ரிவர்சல் ஆகாது. எந்த பக்கம் க்ளோஸ் வைக்கிது, எந்த பக்கம் இன்எஃபிஷியன்ஸை க்ரியேட் பண்ணுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் எஃப்இஜி அதை க்ரியேட் பண்ணுதோ அந்த டைரக்ஷன் தான் ப்ரைஸ் போகும். அண்டு மினிமம் 1:2 கேரண்டியாக போயிடும். அதிகபட்சம் 1:8 வரைக்கும் போகும். 1:4 மினிமம். ரொம்ப 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 மைனராக பார்த்தீங்கன்னா 1:2 கேரண்டியாக போகும் எவ்ரிடே. ஐ மீன் நான் சொல்ல வர்றது அந்த டைரக்ஷன் அவ்வளோ தூரம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகக்கூடிய விஷயன்றதாயிடும். மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே உங்களோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி நான் அது லைவாக பார்த்தேன். நேற்று கூட நான் என்ட்ரி பண்ணேன், பட் குரூப்பில் நான் ஷேர் பண்ணல. ஐ மீன் என்னோடய சேனலில் நான் என்ட்ரிஸை ஷேர் பண்ணல, பட் நான் என்ட்ரி எடுத்தேன். இட்ஸ் அமேசிங். நான் ஒரு
குரூப் கால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஐ மீன்ஸ் கரெக்ட்டா 9:30க்கு ஓப்பனுக்கு பிஃபோராவே, "என்ன ப்ரோ உங்க வியூ என்ன பையா செல்லான்னு?" "4 ஹவர் ஐ எடுத்தா செல்றா" அப்படின்னு மாரி நான் சொல்லிட்டு இருந்தேன். 9:30ல கரெக்ட்டா எஸ்டர்டே லைக் ஸோ எஸ்டர்டே 4 ஹவர் ஐ எடுத்தான். ஆக்சுவலி ஐசிடி இங்கே தான் பிடிச்சிருந்தாரு. ஐசிடியோட ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபியூச்சர்ஸை மாஸ்டர் பண்ணணும், ஃபியூச்சர்ஸில் இன்னும் கொஞ்சம் நாலேஜை பில்ட் பண்ணணும்னா திரும்ப சொல்ல நினைக்க வேணாம். எனக்கு இதில் எந்த கூச்சமும் இல்லை, எந்த ஒரு ஈகோவோ இல்லைன்னா வந்து என்ன ப்ரோ நீயே இப்படி சொல்லாமல் அப்படிலாம் இல்லை. டெக்காய் சேனலில் போய் படிச்சிருங்க. இல்லை நான் விளையாட்டெல்லாம் சொல்லலை, நான் சீரியஸாக சொல்கிறேன். டெக்காய் சப்போர்ட் பண்ணுவார். எங்கள் 2 பேருக்கு பெருசாலாம் ஒன்றும் பேச்சுவார்த்தை ஒன்றும் கிடையாது. பேச்சுவார்த்தை கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி வந்து எனிமீஸ்லாம் கிடையாது, ரொம்ப க்ளோஸும் கிடையாது. அவர் வேலையை பார்க்க, நான் என் வேலையை பார்க்குறேன். என் கம்யூனிட்டி நான் பேசிக்கிறேன், அவர் கம்யூனிட்டி பேசுகிறாரு. பட் என்னை விட குவாலிட்டியான பர்சன், நான் ஒத்துக்கிறேன். இதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் லேர்ன் பண்ணுறேன்ச்சா நீங்கள் டெக்காயோட இதே பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப ஆதி காலத்து இருக்கிற ட்ரேடர் லைக் டாக்டர் மேட்டிக்ஸ், இன்னர் சர்க்கிள் கிளப்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐசிஎம் நினைக்கிறேன், இன்னர் சர்க்கிள் மெர்சியா ஏதோ லைக் ரொம்ப நாள் ஆச்சு அந்த குரூப் போட்டு வெளியே வந்துட்டேன். ஐ மீன் டெலிகிராம் சாரி டிஸ்கார்ட் விட்டு வெளியே வந்துட்டேன். தெரில, அதில் நான் அந்த டிஸ்கார்ட் பக்கமே நான் போகிறது இல்லை. யாராவது டிஸ்கார்டில் என்னை பற்றி யாராவது பேசினாங்கன்னா டக்குன்னு எனக்கு மெசேஜ் வந்துடும், யோ உன்னைய போட்டு பழக்கிறாங்கயா, என்னைய போட்டு பழக்கிறாங்களா. ஆமாம், நீ அது நடந்துச்சு, ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி நடந்துச்சு. அது ஒரு பெரிய கதை, அதை விடுங்க. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுற ஐ மீன் ஆரம்ப காலத்தில் சொன்ன வீடியோ தான். நீங்கள் ஃபியூச்சர்ஸ் லேர்ன் பண்ணுறா இருந்தால், ஐ மீன் லேர்ன் பண்ணுறேன்னா ஃபியூச்சர்ஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைவ்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வேணும்னா என்கிட்ட சப்போர்ட் இல்லை, அதை நான் சொல்லிடுறேன். என்னால் சப்போர்ட் பண்ண முடியும், எனக்கே யாரை சப்போர்ட் பண்ணணும், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கேன். அதனால் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஒன்று ஐசிடி லைக் டாக்டர் மேட்ரிக்ஸ் அவரோட கம்யூனிட்டி போங்க, இல்லைன்னா மிஸ்டர் டெக்காய் நல்ல தான் லைக் அவரோட இது போங்க. அதை விட்டால் பென் கிங்ஸ்லி, அதை விட்டால் டுஷன் ட்ரேடர், டி ட்ரேடர்னு ஒருத்தர் இருப்பார். நான் சொல்கிறது டி ட்ரேட்ஸில் டி ட்ரேடர் சொல்லிட்டு. அவர் கம்யூனிட்டி ரொம்ப நாளாக ஆஃப்லைன்லாம் கிடக்குது, பேசினா பேசுவார். ஸோ அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்டு ரூம் மாதிரி ஒரு 2-3 பேர் கூட மட்டும் பேசிக்கிட்டு நான் தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படிக்கிற பப்ளிக் டொமைனுக்கு நான் கொண்டு வரல, ஐடியா இல்லை. சும்மா நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு, என்னையா எனக்கு பையா செல்லா அப்படின்னு பேசிக்கிட்டு பண்ணிட்டு தான். ஏதோ 9:30 ஓப்பன் பண்ணால் 4 ஹவர் ஐ எடுத்தான். மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் வச்சான், என்ட்ரி குத்தான், பொத்துன்னு விழுந்துட்டான். இதே விஷயம் எக்ஸாக்டாக முந்தா நேற்று நடந்துச்சு. நான் பார்த்தேன், ஆக்சுவலி நான் பார்த்தேன். அது வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஓ இது கட்டு இது வந்து நேற்று நடந்தது, இன்றைக்கி நடக்கல. ஓகே, வேலைக்கிழமை என்ன பண்ணால் கரெக்டாக மூவிங் ஆவரேஜை தொட்டோன்னே பை ஆகிட்டான். ஆக்சுவலி இந்த மூவிங் ஆவரேஜ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சும்மா லைக் எனக்கு வந்து எதுனா ஒரு என்ட்ரி லெவல் ஆர் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் திரும்பிடுச்சு, இல்லை இந்த ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகுது. அதாவது அதான் ப்ரைஸ் ரிவர்சல் கன்ஃபார்ம் பண்ணவோ இல்லை ப்ரைஸ் என்ட்ரி ஆகிற இடமோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவ்வளோதான். இந்த இடத்துல கரெக்டாக டைமில் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி US 100 வந்து டேப் பண்ணிச்சு, அதாவது நாஸ்டாக் டேப் பண்ணிச்சு, SP 500 டேப் ஆகலை. இந்த இடத்துல டேப் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வர கேண்டில் என்ட்ரி 1:2 ஆர் 1:3 கைண்ட் ஆஃப் வருது, அந்த மாதிரி பண்ணலாம். அண்டு திங்கக்கிழமை என்ன பார்த்தேன், திங்கக்கிழமை நியூஸுக்கு முன்னாடி நான் ISM நியூஸ் மேனுஃபேக்சரிங் நியூஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே கீழே 4 லோவை தூக்கிட்டு ப்ரைஸ் வந்து போனான் திங்கக்கிழமை. அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த டைம் நான் சொல்லி இந்த பை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து எஸ்எல் அடிக்க போகுதுன்னு தோணுச்சு. டக்குன்னு இந்த இடத்துல என்ட்ரி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு போதே பொசிஷனை க்ளோஸ் பண்ண ப்ரைஸ் வந்து எஸ்எல் அடிக்க போகுதுன்னு அண்ட் எஸ்எல் அடித்தான். ஐ மீன் கீழே இருக்கிற லோவை ஸ்வீப் பண்ணான் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணால் அகெயின் என்ட்ரி கொடுத்தான், அப்புறம் ப்ரைஸ் போயிடுச்சு. ஸோ இது வந்து என்னோடய மாடல், இது வந்து நான் யூஸ் பண்ணுற மாடல். இது நான் யூஸ் பண்ணுற மாடல்னால் பெருசாக ஒன்றும் கம்பு சுற்றுறதெல்லாம் கிடையாது. சிம்பிளி நான் இப்போதைக்கு லாஸ்ட் 1 or 2 வீக்ஸ் மட்டும் என்கியூவை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். நான் ஒன்றும் வருஷக்கணக்கில் என்கியூ பார்த்ததில்லை. இன்னும் வரக்கூடிய காலங்களில் நான் பார்ப்பேன், டெஃபினெட்லி நான் பார்ப்பேன். இதுக்கப்புறம்
அப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நான் சும்மா தேவையில்லாம யூரோல 159ஓ லண்டன், நியூயார்க் ரோஸோ அதெல்லாம் பார்க்க போறதில்ல. ஆரம்பத்திலே டாக்டர் மேடி சொன்னாரு. கேட்கலையே நானு. எனக்கு சொல்லல. வீடியோலயே சொன்னாரு. மொதல்ல அவர் மென்டார்ஷிப் பார்க்கும்போதே சொன்னாரு. எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. லைக் நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு கரெக்ட்டா 9:30 லைக் 7:00 நான் 6:30ன்னு உட்காந்தா கூட ஒரு 7:00 எனக்கு 9:30 ஓப்பன் ஆகும். அதுலேருந்து எனக்கான வியூவை பார்த்துட்டு நான் பார்த்து என்ட்ரி லைக் அப்படி பண்ணிட்டு போயிடுவேன்னு சொன்னார். சொல்லும்போதே என்னையா ஏதோ சொல்கிறாங்களே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல லைக் அதுதாங்க. அது அப்படிதான் இருக்கும். எனக்கு என்னன்னா, என்னய்யா இது 2 வருஷம் தேவல வேஸ்ட் பண்ணிட்டோமே! அப்படிலாம் எனக்கு தோணல. அட்லீஸ்ட் இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியே! அப்படிதான் நான் ரியலைஸ் பண்றேன். லைக் மத்த என்கியூ பண்ணிக்கிட்டவங்ககிட்ட பேசும்போது, பரவால்ல. இப்பயாவது ரியலைஸ் பண்ணியே! தப்பு இல்ல. லைக் சொன்ன உடனே மாறிட்டா, அப்புறம் நீ பண்ணது எனக்கு ரைட்டு தான். இவ்வளோ இருந்துட்டு, இப்போ ஓகே மாறலாம். அது தப்பு இல்ல. நல்ல விஷயம் தான். நான் அத பத்தி பேசுறேன். நான் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன்றத சொல்றேன். ஸோ பேசிக்காக என்ன கதை, என்ன மேட்ரு, என்ன மேட்ச்சு அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இதுதான் 9:30. இந்த 9:30ல போயிட்டு டேரெக்டாலாம் என்ட்ரி எடுக்குன்னு நான் சொல்ல வரல. 9:30 தான் உங்களுக்கு டைரக்ஷன் சொல்லும். ஏஎம். ஓகேவா? 9:30 இது வந்து நான் சார்ட்டை இப்போ ரீசெண்டாக பார்த்த வரைக்கும் அப்சர்வ் பண்ணிட்டு சொல்கிறேன். மற்றபடி வந்து வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. இது 9:30 ஓப்பன். இப்போ என்ன நடக்கும்? பாசிபிலிட்டிஸ், ப்ரைஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் நான் பேசுகிறேன். என்கியூ பண்ணவங்க இது வரைக்கும் சொன்னது என்னென்னா, சொன்னால் நீ கோச்சுப்ப. லைக் கிட்டத்தட்ட அதை பேட்டர்ன் மாதிரி தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி. என்னையா சொல்கிறீங்க? லாஜிக்கலாக எதிர்பார்க்காத. அது எந்த பக்கம் போகுதுன்னா அந்த பக்கம் க்ளோஸ் வைக்கும், அந்த பக்கம் பிடிஏரியை க்ரியேட் பண்ணால் அந்த பக்கம் டேப் பண்ணால் அந்த பக்கம் போகும். அவ்வளோதான். ஸோ பேசிக்காக என்ன நடக்கும்? பாசிபிலிட்டிஸ் நான் சொல்கிறேன். ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் பை ஆகணும்னா 2 கண்டிஷன். என்னை பொறுத்தவரைக்கும் 2 கண்டிஷன். சாரி மொத்தம் 3 கண்டிஷன். மொத்தம் 3 கண்டிஷன். பை ஆகினாலும் சரி, செல் ஆகினாலும் சரி, 3 கண்டிஷன் தான் நடக்கும். என்கியூவில் நான் பார்த்தேன். இப்போதைக்கு ரீசெண்டாக நான் ஓரளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்த வரைக்கும், ப்ரைஸ் ரிவர்ஸில் நான் பார்த்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதை தாண்டிய மாடல் இல்லை. இது இருந்தால் நான் எடுப்பேன். அவ்வளோதான் லட்சம். ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு லோவை கீழே இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டியை கிளைம் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக மேலே வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு இந்த இடத்துல ஆக்சுவலி மூவிங் ஆவரேஜ் இருக்கும். அந்த இடத்த டேப் பண்ணும். இப்படி டேப் பண்ணும்போது உனக்கு வந்து சப்போஸ் என்கியூ டேப் பண்ணுறான்னா சம்டைம் யூஎஸ் 500 லைக் SP 500 வந்து டேப் பண்ண மாட்டான், போயிடுவான். ஓகேவா? US 100 அப்படி பண்ணிவிட்டு சோறன்னு போயிடுவான். இது வே ஆஃப் ப்ரைஸ். அதாவது ப்ரைஸ் 9:30க்கு அப்புறம் 9:30 எக்ஸாக்ட் கேண்டிலோ 9:30க்கு அப்புறமோ ஏதோ ஒரு சைட் ஆஃப் ஐஸ் அண்ட் லோஸை எடுத்துகிட்டு அனதர் சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக க்ளோஸ் வச்சு மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு அகெயின் ஒரு ரீடெஸ்ட் வச்சுட்டு ப்ரைஸ் போயிடும். இது வழக்கமாக நீங்கள் பார்த்துருப்ப. அதான் தெரியுமே. ஓகேவா? அடுத்த கதை என்னென்னா, அது எப்படியே செல் மாடல் இருந்துட்டு ஒசுக்குன்னு மேலே க்ளோஸ் வச்சுட்டு கீழே இங்கே வந்துட்டு இங்கே டேப் பண்ணிவிட்டு இப்படி போகும். ஓகேவா? இது செல் மாடல். ஓகே. அனதர் திங் என்னென்னா, சொல்கிறேன். ஓப்பன் ஆகிட்டு லோவை எடுத்துகிட்டு அகெயின் இங்கே இருக்க வர மூவிங் ஆவரேஜ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதை டாப் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சுட்டு அகெயின் ஓப்பன் ஆகிட்டு போத்துன்னு விழுந்துருவான். என்னையா லோ எடுத்தாலும் கிடையாது. ஐஸ் அண்ட் லோஸ் எடுத்தால் மட்டுமே ப்ரைஸ் பை சென்டில் ஆகணும் என்கியூவில் கிடையாது. எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டும் அதே தான். ஐஸ் அண்ட் லோஸ் எடுத்தலாம் கணக்கு இல்லை. கணக்கு என்னென்னா ஐஸ் அண்ட் லோஸ் எடுக்குதுன்றது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வரைக்கும் கரெக்டு. அது வந்து கம்ப்ளீட் ஆனால் அது கரெக்டு தவிர வந்து ஸ்டார்ட் ஆனால் கனெக்ட் இல்லை. ஓகேவா? சம்டைம் ப்ரைஸு இந்த லோவை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல லைக் ஆர்டர் பிளாக் 5 மினிட்ஸில் ஏதோ ஒரு சம் லைக் பிடிஆர் எஃப்இஜிஆர் ஐஎஃப்இஜி ஏதோ ஒன்று சம் லைக் டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்த க்ளோஸ் வைக்கும். ஸோ இந்த இடத்த க்ளோஸ் வச்ச உடனே அடுத்த 5 மினிட்ஸ் ஓப்பனில் இங்கே டேப் பண்ணிவிட்டு பொத்துன்னு விழுந்துருவான். இதே தான் பை மாடலுக்கும். என்ன பண்ணுவான்? இப்படி போவான். ஓகேவா? ஹையை எடுப்பான். இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்கும். லைட்டாக பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இமீடியட்டாக மேலே க்ளோஸ் வச்சுருவான். இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கணும். வைக்காமல் போனால் தான் கணக்கு இல்லை, வச்சா தான் கணக்கு.
வைக்கலான்னா கணக்கு இல்லை, வைக்கணும். வச்சானா அது கண்டினியூட்டி, அப்படியே வச்சுட்டு பறந்துருவான். ஓகேவா? இது 2வது மாடல். அதாவது ஹைஸ் அண்ட் லோஸை எடுத்து மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு போகிறது ஒரு மாடல். ஹைஸ் அண்ட் லோஸை எடுத்து மூவிங் ஆவரேஜில் இருந்து ரிவர்ஸ் ஆகி ஹைஸ் அண்ட் லோஸ் பக்கமே க்ளோஸ் வச்சு சேம் டைரக்ஷனில் ரிவர்சல் ஆகாமல் கண்டினியூட்டி ஆகிறதும் ஒரு மாடலு. இன்னொரு மாடல் இருக்குது. என்ன நடக்குன்னா, இந்த ஐயையும் எடுக்காது லோவையும் எடுக்காமல் இன்டர்மீடியட்லேயே இருந்துட்டு இப்படி போயிட்டுருக்கோம். டக்குன்னு மூவிங் ஆவரேஜில் விக் அடிச்சுட்டு மேலே க்ளோஸ் வச்சுருவான், அப்படின்னு கழிச்சிட்டு போயிடுவான். இந்த இடத்துல செல்ஸ் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண, செல்ஸ் லிக்விடிட்டி அங்கே இருக்காது, செல்ஸ் லிக்விட் மாதிரி தெரியும், ஆனால் எடுக்க மாட்டான். எடுக்காமல் ஒரு இம்பல்ஸ் மூவாக போயிடுவான். அதே தான் ஆப்போசிட்டு. மூவிங் ஆவரேஜ் நின்றுக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுவான், டக்குன்னு நடந்துச்சு, நான் தான் பார்த்தேனே, போயிட்டுருக்கோம், மூவிங் ஆவரேஜில் டாப் பண்ணி பொத்துன்னு இந்த பக்கம் விழுந்து இப்படி வச்சு இப்படி கண்டினியூ ஆகும். இந்த இங்கே வச்சு இங்கே க்ளோஸ் வைக்கிருப்பாரு, இந்த க்ளோஸ் வரைக்கும் நமக்கே தெரியாது இது வந்து ரிவர்சல் ஆக போதா கண்டினியூட்டி ஆக போதா தெரியாது. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இங்கே இப்போ இங்கேருந்து பார்க்க எப்படி தெரியும், மூவிங் ஆவரேஜை பற்றி லோவை தூக்குது, அப்போ ஹை போக நம்ம நினைப்போம். அவசரப்பட்டு டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, என்ன பாசிபிலிட்டியில் பண்ணுதுன்ற கவனித்து எங்கே க்ளோஸ் வைக்கணும்னு நினச்சி அங்கேருந்து திரும்பணும். இங்கே நான் க்ளோஸ் வச்சேன்னா அடுத்த கேண்டில் நீ செல்லு போட்ட வேண்டியதான், இங்கே எஸ்எல் வைக்க வேண்டியதான், இல்லை இங்கே வச்சுட்டு கூட பொண்ணிச்சுட்டு கூட பிடிக்கலாம். அது உன்னோட சாமர்த்தியம். ஓகேவா? இந்த 3 தான் நான் ஃபாலோ பண்ணுறது. நான் ஃபாலோ பண்ணக்கூடியதுன்னா, இப்போ என்கியூவில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது, டைரக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சில இதை காட்டுறேன், இந்த நேற்று நடந்ததை காட்டினா உங்களுக்கு புரியும். கரெக்டாக இங்கே ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? 4 ஹவர் ஆகி இங்கே இருக்குது. நீ இல்லை, யாராக இருந்தாலும் இப்படி தான் யோசிச்சிருப்பாங்க, நானே அப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணால் கொஞ்சம் நேரத்தில், அதாவது நம்மளால் டக்குன்னு வந்து டைரக்ஷனை சொல்ல முடியாது, வெயிட் பண்ணணும். இது ஒரு அக்யூரேஸாக ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி. ஓகேவா? இந்த இடத்துல டேப் பண்ணி இங்கே மேலே க்ளோஸ் வச்சு இப்படி பண்ணிட்டானா, ஓகே. அகெயின் பார்த்தோன்னா உனக்கு வந்து இங்கேருந்து இப்படி மேலே போனோடனே நம்ம என்ன கண்டினியூட்டி யோசிப்போம். கண்டினியூட்டி யோசிக்கிறா இருந்தால் ப்ரைஸு இந்த இடத்துல வந்து ஒரு செல் கேண்டிலை கொடுத்து அதுக்கப்புறம் புல்லிஷ் கேண்டில் விக்கு அடிக்கக்கூடாது. பாயிண்ட் புரியுதா? விக்கு கொடுக்கக்கூடாது. இப்படி மேலே போதா கண்டினியூட்டியாக போகுதுன்னா இங்கேருந்து பட்டுட்டு இங்கே செல் கேண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் வைக்கணும். விக்கு வச்சாலாம் கணக்கு இல்லை, விக்கு வச்சா ரிஜெக்ட் ஆகுது. அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கே புரியும். இந்த பக்கம் பாரு, அப்படியே ஆப்போசிட் திங்க் பண்ணிப்பார். செல்லுக்கு பாரு, மேலே ஹையை எடுத்துட்டான், ப்ரைஸ் நேராக பாரு, மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட்டில் என்ட்ரி அடிக்குது, திரும்பி க்ளோஸு. இப்போ இங்கே கரெக்டாக க்ளோஸ் வைக்கிது, இங்கே லைட்டாக தான் வச்சுருக்கு, இங்கே கரெக்டாக க்ளோஸ் தான், அகெயின் மூவிங் ஆவரேஜில் என்ட்ரி போயிடுச்சு. இதில் வந்து என்ன கதைன்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்ட்ரி பாயிண்ட் எடுத்த அப்புறம், என்ட்ரி பாயிண்ட் இந்த மூவிங் ஆவரேஜ் தான் நான் சொல்ல வருது, பிடிஆர்எஸ்லாம் இல்லை, லைக் லெவல்ஸ்லாம் இல்லை, லைக் வெறும் இந்த மூவிங் ஆவரேஜோட இருக்கிற இடம், மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகிற இடம், இல்லை கிராஸ் ஆகிற கேண்டில்ஸோட ஓப்பன் க்ளோஸ் ஆகிற ஓப்பனிங் ப்ரைஸ் அந்த மாதிரி. ஓகேவா? அந்த இடத்துல தான் என்ட்ரி. ஓகேவா? என்ன நடக்கும்னா, இந்த என்ட்ரி ஏரியாவில் நீ சொல்கிற டைரக்ஷனுக்கு ப்ரைஸ் போகாமல் திரும்ப 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 அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தானா உனக்கு எஸ்எல் குத்த போகிறான்னு அர்த்தம். இதுதான் பதில். அதாவது இது எல்லா சார்ட்டுக்கும் பொருந்தும். இதுதான் சொல்கிறேன், ஒரு என்ட்ரி ஏரியாவில் நீ வச்ச அப்புறம் ப்ரைஸ் டேப் பண்ணிட்டா இமீடியட்டாக உன் டார்கெட் பக்கம் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போச்சா இங்கே வந்து பிரேக் பண்ணிட்டானா, இப்போ என்ட்ரி எடுக்கிறேன், இங்கே இருந்துட்டான், போஸ்ட்டுக்குன்னு கீழே வந்துட்டான். ஓகே, இங்கே வச்சுட்டு அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் கேனில் இப்படி கீழே வந்துட்டான், அடுத்து இங்கேக்குள்ளேயே போயிட்டுருக்கு, இங்கே டேப் பண்ணி இப்படி போயிட்டு இருந்தானா எனக்கு சேஃபு, அப்பாடா எடுத்த டேரக்ஷன் கரெக்டு. அதுவே பார்த்தோன்னு வச்சுக்கோ, இப்போ நான் பை பார்த்தோன்னு வச்சுக்கோ, இங்கேருந்து டேப் பண்ணி போயிடுச்சா, ஓகே இங்கே மேலே க்ளோஸ் வச்சிருச்சு, அதுக்கப்புறம் இங்கே எதாவது டேப் பண்ணோம், இது பண்ண வச்சு இப்போ இங்கே வரான், அதுக்கப்புறம் இங்கே வருது, திரும்பி மொத்த கேண்டில் இப்படி வந்துட்டு போகுது. அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கணும், ஆஹா போட்டு டேரக்ஷன் தப்புடா, எஸ்எல் வாங்க போகிறேன்டா. ஆமாம், அப்படிதான். இது கிட்டத்தட்ட கேம்பிளிங் தான். எக்ஸாக்ட்லி, எஸ். ஆமாம், இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, ஆமாம் கேம்பிளிங் தான் கிட்டத்தட்ட. என்ன தெரிஞ்சுக்கிட்டு கேம்பிளிங் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி தான் நடக்கும். அதான் அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும், ப்ரைஸ் அப்சர்வ் பண்ணிட்டு தான் முடிவுகள் எடுக்கணும். கொஞ்சம் நேரம் தான் உனக்கு டைம் இருக்கணும், ஒரு 1/2 hour தான் டைம். அதுக்குள்ளே நீ முடிச்சுட்டு அவனுக்கு கரெக்டாக வச்சான், என்ட்ரி குத்தான், போத்துன்னு விழுந்தான். இதுதான் என்கியூவோட கதை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் 7 o'clock ஆர் 6:30க்கு மேலே தான், இப்போ மணி 5:10, 6:30க்கு மேலே தான் நான் வந்து எதாவது பிளான் பண்ணுவேன், என்கியூ என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. அதுக்கு எனக்கே தெரியாது. மூவிங் ஆவரேஜு, நான் ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொந்தமாக ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டு பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அப்பப்போ வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதனால் எனக்கே ஒரு உண்மையிலே ஐடியா தெரில.
இப்போதைக்கு என்ன பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு இங்கே ஒரு ரேஞ்ச் போட்டிருக்கு. இன்சைட் பாரை போட்டு லோ வச்சு, க்ளோஸ் வச்சு அகெயின் லோ ஸ்வீப் பண்ணியிருக்கேன். மேபி ப்ரைஸ் பை ஆகலாம். இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இது கண்டினியூட்டி. இது வந்து வழக்கமாக நான் அனலைஸ் பண்ணுறது. பட் 9:30 ஓப்பனில் லூசு பையன் என்ன வேணால் பண்ணுவான். அது நம்ம கையில் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். பைத்தியக்காரன் என்ன வேணால் பண்ணுவான். அது நம்ம கையில் கிடையாது. ஓகேவா? இங்கேருந்து இப்படி பண்ணிட்டு போகிறான். ஆமாம், இது இன்சைட் பாரு. இந்த விக்கி எடுத்ததெல்லாம் சிவப்பு கிடையாது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக நான் ஐடென்டிஃபை பண்ணேன். இது வேறு யாராவது சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் கூட இருக்கலாம். இன்சைட் பார்ன்றது எப்போவுமே ஐஸ் அண்ட் லோஸை எடுக்காமல் ஃபார்ம் ஆகுது மட்டும் இல்லை, ஐஸ் அண்ட் லோஸை எடுத்தாலும் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹை எடுத்து இன்சைடு க்ளோஸ் வச்சா ப்ரைஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் இன்சைடு க்ளோஸ் தான் ரிவர்சல் மட்டும் இல்லை, அது இன்சைட் பாராக கூட அப்படி தான் கன்சிடர் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல இந்த விக் இருக்குது, இந்த இடத்துல லைட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கான். இது சிவப்பு கிடையாது. இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இதுதான் சிவப்பு, இது சிவப்பு கிடையாது. ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரைஸ் வந்துருக்கு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. சம்டைம் இப்படி இதுக்கு தான் டபுள் பர்ச்சுன்னு சொல்லுவானுங்க, லைக் அந்த மாதிரி எதாவது சொல்லுவானுங்க. அது எனக்கு ஐடியா இல்லை. என்ன 5 மினிட்ஸில் என்ன பண்ணுறான்? ஓகே, லோ வச்சான், மேலே க்ளோஸ் வச்சிட்டான். பார்த்தா எல்எல்ஆராக நிற்கிது. சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு 9:30 அப்போ இங்கேதான் மூவிங் ஆவரேஜை இப்படி தொட்டுட்டு, லைக் நான் என்ன நினைக்கிறேன்னா, சும்மா நான் நினைக்கிறேன், அதுக்கு நடக்குமா தெரியல, இப்படி ஏதாவது தொட்டுட்டு இப்படி லைட்டாக ஏற்றிட்டு ஒரு கேண்டில் வச்சு ஸ்வைன்னு போயிடுவான்னு தோணுது. இந்த 9:30 இங்கே மூவிங் ஆவரேஜை லைட்டாக தொட்டுட்டு புஷ்ஷுன்னு ஏறிட்டு, அதுக்கப்புறம் இங்கே வச்சுட்டு அடுத்த கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் ஆகிற லெவலில் தொட்டுட்டு திரும்பவும் கண்டினியூட்டி ஆகிடுமோ பாரு. எல்எல்ஆர் தானே இது வந்து இந்த ஐஸ் 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 அண்ட் லோ ஐஸ் அண்ட் லோ ஐஸ் அண்ட் லோ. இது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஸ்டீவ் சொல்லி கொடுத்தது. என் தானே தலைவன், என் மென்டார் ஐசிடி ஸ்ரீதர். ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படி தான் இருக்கும். பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு. யூஎஸ் 100 என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாரி, யூஎஸ் 500. கண்டிப்பாக மார்க்கெட் வை தாயா. எனக்கு தெரிஞ்சு வை இருக்குது. இங்கே பாரு, லைக் யூஎஸ் 100 என்கியூவில் பார்த்தா உனக்கு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஓகேவா? இதில் பாரு, ரேஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கான். ஓகேவா? இங்கேருந்து லைட்டாக ஆனால் அது பாரு, இவ்வளோ தூரம்லாம் போகுமா எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ தூரம் போயே ஆகணும். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது. இந்த பை இருக்குது 9:30. சப்போஸ் லோவை நல்லா ஃபீவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஏற்றுனானா ஓகே ரைட்டு. அதாவது இப்போ பண்ண போகிறது ஆக்சுவல் மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. நான் சொல்ல வர்றது மீனிங் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல லோவை தூக்கியிருக்கா, இந்த லோவை தூக்கினதுனால நீங்கள் எல்லாரும் என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா மேலே போயிடும் நினைப்பீங்க. அது வந்து மேனிப்புலேஷன் லிக்கு. இது ஆக்சுவலாக மேனிப்புலேஷன் லிக்கே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன் சொல்கிறேன் கேட்டுக்க. இங்கே இருக்கானா 9:30 ஓப்பன் பண்ணி சல்லுன்னு ஏற்றிட்டு இங்கே இவ்வளோ தூரம் ஏற்றிட்டான்னு வச்சுக்கோ, இங்கே லைட்டாக கண்டினியூ கொடுப்பான். ஓகேவா? குத்துட்டு இங்கனக்குள்ளேயே அரைச்சிட்டு என்ன இப்படி விழுவான். ஸோ 9:30க்குள்ளே ப்ரைஸ் வந்து இப்படி ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா, 9:30க்கு முன்னாடியே ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா 9:30க்கு அப்புறம் நான் செல்லு பார்ப்பேன். ஏன் செல்லு பார்ப்பேன்னு கேட்டால் காரணம் இருக்குது. இது ஒரு ஃபெயிலியர் மாடல். லைக் இது ஒரு மாடல். இது வந்து ரீசெண்டாக எல்லா ஃபினான்ஷியல் அசெட்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் நிறைய இடத்துல இதை கவனிச்சிருக்கேன். ஒரு அசெட் வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணும், அன்னதர் அசெட் வந்து ரேஞ்சை ஃபார்ம் பண்ணும். இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஒரு சைடு எடுக்கிற மாதிரி காட்டிட்டு இன்னொரு சைடு போவானுங்க. நம்ம நினைப்போம் ஆக்சுவலி மேனிப்புலேஷன் நடந்துச்சு, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு நினைப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அதுதான் இல்லை. இப்போ உனக்கு மேலே ஏறிச்சு பாரு, அதுதான் ரியல் மேனிப்புலேஷன். டிஸ்ட்ரிபியூஷன் கீழே தான். மேனிப்புலேஷன் லைக் டிஸ்ட்ரிபியூஷன் நினச்சி செருப்படி வாங்க போகிற. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது கன்சாலிடேஷன், இது எக்ஸ்பென்ஷன், இது ரிவர்சல். அதுதான் நடக்கும். எழுதி வச்சுக்க. நான் எதிர்பார்க்கறது அதான் நடக்க போகுது. 9:30க்குள்ளே அவன் முன்னாடியே ஏற்ற ஆரம்பிச்சிட்டானா, 9:30 மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கிட்டு செல் ஆகிடுவானுங்க. இது பை வியூ, இவ்வளோ தூரம் தான் பை. அதுக்கப்புறம் செல்லு. இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன், பார்க்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்க. என் வியூ அதான் நடக்க போகுது. கும்மாங்குத்து கன்ஃபார்ம்டு. தோணுது, பச்சி சொல்லுது, ஏதோ இருக்குடா அப்படின்ற மாதிரி. இது என்ன கணக்குனா, இது வந்து என்னோட மாடலில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த 4 hour ஹை இருக்குல்ல, அது கம்பல்சரி போயிடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. லைக் இந்த லோ எடுக்குதுல்ல, குறைந்தபட்சம் இந்த கேண்டில் இருக்கானே,
இந்த ஐயை எடுத்தே தருவான். இது வந்து என்ன, இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் நோட் பண்ணேன், ப்ரைஸில் நோட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நடந்துகிட்டு இருக்கு. அப்பப்போ சார்ட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த இடம் தான் நீங்கள் மேனிப்புலேஷன் நினைப்பீங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் ஃபக்கிங் மேனிப்புலேஷன். ஓகே, இது மேனிப்புலேஷனே கிடையாது. இது ஜஸ்ட் ப்ரைஸ் இந்த இடத்துல வச்சுட்டு போகுது. அதாவது செல் சைடு லிக்யூரிட்டியை கிளைம்லாம் பண்ணல, செல் சைடு லிக்யூரிட்டியை இப்போ தான் வைக்கிதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, இங்கேருந்து டேப் பண்ணி இந்த பை சைடு லிக்யூரிட்டி காம்பார், இவனை வரைக்கும் தூக்கிடுவான். அட்லீஸ்ட் இவன் தூக்குவான், இல்லைன்னா அவனுக்கு எஸ்எம்டியில் கவர் ஆகிடும். ஆனால் இந்த ஐயா கண்டிப்பாக தூக்கிடுவான். தூக்கிட்டு நீ என்ன நினைப்ப, it is a accumulation, this is a manipulation, this is a expansion, price again tap the FEG to continuation அப்படின்னு திங்க் பண்ணுவேன். நீயா இருந்தாலும் யாமாக இருந்தாலும் அப்படிதான் திங்க் பண்ணுவோம். ஆனால் இதில் ஒரு ஊம குத்து இருக்குது, நான் சொல்கிறேன். நல்லா கவனிச்சேன்னா அவன் அந்த லோவை தூக்கியிருப்பான், இவன் என்ன பண்ணான், லோவை தூக்கலை. தெரிகிறதா, லோவை தூக்கலை. இந்த கேண்டில் விற்க எடுத்துரு, இதை வரைக்கும் பாரு. இது டர்ட்டு சூப் மாதிரி தெரியும். இட்ஸ் நாட் டர்ட்டு சூப். எவரி என்ட்ரி எவரி எக்ஸிஸ்ட் த என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு நடக்கும் பார், எழுதி வச்சுக்க. நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். தலக்க இங்கே வந்துட்டு பொசுக்கு இங்கே மூவிங் 9:30க்குள்ளே. இப்போ மணி 5:30, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே இவன் ஏற்றிட்டானா நான் செல்லு தான் பார்ப்பேன், பை பார்க்க மாட்டேன். ஆனால் ஒன்று, இப்போ செல்லு கொடுத்தானா வச்சுக்கேன், லாங் ரன் அடிக்கும். உண்மையிலே லாங் ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. லாங் ரன்னா இந்த எஃப்இஜெல்லாம் வச்சிருவான், மதிய மாட்டான். இந்த இருக்குப்பா இந்த எஃப்இஜி இந்த இம்பல்ஸ் மூவாக போயிருக்கான்ல, இவனெல்லாம் மதிய மாட்டானுங்க. இங்கே லைட்டாக ஒரு ஏற்றி ஒரு அதான் இஆர்எல் டு ஐஆர்எல் டு இஆர்எல் இந்த வரைக்கும் இறக்கிடுவான். நான் 29,080 அது வரைக்கும் இறக்குவான். என்ட்ரி கச்சா பிடிக்கலாம். பார்க்குறேன், நீங்கள் 7 மணிக்கு நான் லைவில் உட்காந்து 9:30 கேண்டில் பிடிக்க ட்ரை பண்ணேன். பிடிச்சானா ஹோல்டு பண்ணுவேன். ஹோல்டு பண்ணுற கவிழா பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நான் பிளான் சொல்லிடுறேன், அது பேசிட்டே மறந்துட்டேன். ஏர்லிஸ்டஸில் நீங்கள் வந்து சப்போஸ் ஃபியூச்சர்ஸ் பண்ண போகிறீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஸ்டர் டெக்காய் குரூப்போ, அவர் வந்து டாக்டர் மேட்டிக்ஸ் குரூப், ஆர் டி ட்ரேடர்ஸ், ஆர் பென் கிங்ஸ்லி, அந்த மாதிரி ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்கக்கூடிய லைக் ஒரு தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி நிறையா இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் ஒரு சர்ச் பண்ணலாம். ஒரு கைண்ட் ஆஃப் அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப பூதாகரமெல்லாம் இருக்காது. நீங்கள் ப்ரைஸை அப்சர்வ் பண்ணுங்கள். சும்மா உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமு அதெல்லாம் தேவையே கிடையாது. 4 hour லிக்விடிட்டி, ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர் மூவிங் ஆவரேஜ் ஆர் 5 minutes க்ளோஸ் அண்ட் எஃப்இஜி பிகம் த ஐஎஃப்இஜி ஆர் ஐஎஃப்இஜி பிகம் த ரீப்பர் ஐசிபி கால்டு நியூ பீரியாரிட்டியா. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். டேரக்ஷன் எந்த ஒன்று யோசிச்சுக்க, எப்போ வேணாலும் ப்ரைஸ் திரும்பும். அதுக்கேற்ற மாதிரி மைண்டை செட் பண்ணிக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போதைக்கு இனிஷியல் நான் வந்து என்ன பண்ண போனால், இப்போதைக்கு நான் லூசியில் அக்கௌண்ட் வாங்க போகிறதில்ல. லூசி தான் ஒன் ஆஃப் த இப்போதைக்கு வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டபிள் அண்டு டாப் ஃபியூச்சர்ஸ் புரோக்கர்ஸ் லைக். ஓகேவா, லூசிட். ஓகேவா, நிறைய பேர் லூசிட் இருக்குது, ப்ளூ கார்டியன் இருக்குது, ஏபெக்ஸ் இருக்குது, இன்னும் பேர் தெரியாத மை ஃபியூச்சர் ஃபண்ட் லைக் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேவா, நிறையா இருக்குது, எனக்கே தெரியாது. நானே 4 பேர்கிட்ட போய் தான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஓகேவா, எனக்கே எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நானே ஒத்துக்கிறேன். எஸ், எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போதைக்கு கியூட்டியில் அக்கௌண்ட் இருக்குது. கியூட்டியில் ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபியூச்சர்ஸ் ஆக்சுவலி ஸ்ப்ரெட் வேலையெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. எஸ், நானே போய் செக் பண்ணேன். இதெல்லாம் செம்மையாக என்ட்ரி எடுத்தேன். அந்த 1 minute நானே அச்சு நவுத்துறேன். எனக்கு என்ன இப்போதைக்கு சிஎஃப்டியில் எனக்கு என்ன அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். ஃபியூச்சர்ஸில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல எஸ்எல் வைக்கிறோன்னு வச்சுக்கேன், அந்த எஸ்எல் எவ்வளோ கன்சியூம் ஆகுமோ அவ்வளோ கான்ட்ராக்டான ரிஸ்க் வந்து கன்சியூம் ஆகிடும். கம்மி பண்ண முடியாது. நீ ரிஸ்க்கை கம்மி பண்ணனா எஸ்எலோட சைஸ் கம்மியாகிடும், அதாவது பொசிஷன் கம்மியாகிடும். ஆனால் சிஎஃப்டியில் அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணால் பொசிஷன் வச்சுக்க, எவ்வளோ வேணால் லாட்டு போட்டுக்க அப்படின்னு இருக்கு. பிகினிங் ஸ்டேஜில் சொல்கிறேன். இப்போட்டே எனக்கு காசு இல்லை. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இதில் ஏதாவது பண்ணணும், 4 காசு பார்க்கணும், இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும், தலைக்கு மேலே வாரம் இருக்குது, வயசு ஏறிக்கிட்டு இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, இன்னும் ஊதாடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம கூட படித்தவன் எல்லாரும் நல்லபடியாக முன்னேறி போயிட்டானுங்க, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. நம்ம என்னால் ஆனால் இந்த மார்க்கெட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் நாட் யூ. ஸோ ஏகப்பட்ட இம்ப்ரா ப்ளஸ் காம்ப்ளெக்சிட்டி, மயிறு மட்டை, ஏகப்பட்ட டிப்ரெஷன் ஆர் நெகட்டிவிட்டி தாட்ஸ், இலவு எல்லாமே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் முட்டுக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. சீரியஸ்லி எனக்கு ஆப்ஷன் இல்லை. இதை தவிர்த்துட்டு நான் வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன்னு கேட்டேன், உண்மையிலே பதில் இல்லை. இதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக உட்காந்துட்ருக்கேன். இதுக்காக தான் நான் அப்பையா போயிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது இதை விட்டுட்டு திரும்பி ஏதாவது ஒன்று புதுசாக ஆரம்பிச்சலாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வாழ்வோ சாவோ மோதி பார்த்தலான்றான் என் கதை. அதனால் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதான் பிளான். இப்போதைக்கு நான் சேஃப்டி அக்கௌண்ட், ஐ மீன் சேஃப்டி மீன்ஸ் நான் நார்மல் ஃபாரெக்ஸ் நம்ம அக்கௌண்ட் வாங்குறோம்ல, அதில் வந்து கியூட்டியில் வாங்கி
அதில் போட்டு பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு அக்கவுண்ட் பாஸ் பண்ணி கொஞ்சம் பே அவுட் எடுக்கிற வரைக்கும். இனிஷியலி ஓரளவுக்கு பே அவுட் எடுத்து அக்கவுண்ட் வாங்குற அளவுக்கு எனக்கு கேப்பபிள் இருக்குன்னு வந்துருச்சுன்னா, நான் டைரக்ட்டா ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட் வாங்கி அடிச்சு நவுத்துவேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட்டில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டா இமீடியட்டாக பே அவுட் கொடுத்துருவான். பே அவுட்டுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அண்ட் அனதர் திங் வந்து அவ்வளோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பெருசாலாம் கிடையாது. கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் மட்டும் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் பார்த்து பண்ணணும். அண்ட் அனதர் திங் வந்து மேனிப்புலேஷன் அவ்வளோ இருக்காது, ஸ்பெட்ஸ் இருக்காது. 9:30க்கு அப்புறம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்கணும். அவ்வளோ டீப்பாக அனலைஸ் பண்ணி பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதேமாதிரி நம்ம ஃபாரெக்ஸ் பண்ணும்போது லாட்டுன்னு சொல்லுவோம். இங்கே நேனோ கான்ட்ராக்ட்ஸ்ன்னு கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் லைக் ஏதோ ரன் ஆகும். அதில் நேனோ மைக்ரோன்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணுவாங்க. உண்மையிலே எனக்கே தெரியாதுயா. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் டேட்டாவை கலெக்ட் பண்ணேன். அவ்வளோதான் எனக்கு டேட்டா தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாது. நான்லாம் அப்படியே டேரெக்டாக நான் எப்படி சொல்லுவேன், நான் எதுவுமே தியரிட்டிக்கலாக படிச்சுலாம் வரமாட்டேன். ப்ராக்டிக்கலாக குதி எஸ்எல் தான் நான் வாங்கிக்கிறேன், லாஸா வாங்கிக்கிறேன், தோற்று போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட். ஸோ ப்ராக்டிக்கலாக செருப்படி வாங்கி தான் நான்லாம் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன். தவிர இந்த தியரிட்டிக்கலாக யோசிச்சு கேட்டு தெரிஞ்சு பண்ணலாம் எனக்கு டைம். அதுக்காக நான் கேட்கவே மாட்டேன்ல, கேட்பேன். அது சொல்கிற காலம் யாராவது வந்தாங்கன்னா எனக்கு கேட்பேன். சொல்கிறதுக்கு யார் இல்லைன்னா என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன், அவ்வளோதான். கரெக்ட் பண்ண ஆள் இருந்தால் தான் கரெக்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொல்கிறதுக்கே ஆள் இல்லாத போது நான் பண்ணுறது தான் கரெக்டு. அப்படிதான். வேறு வழி இல்லைல்ல. அப்படியே யாராவது வருவாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. நீ ஒரு அடி எடுத்து வச்சா தான் அன்னதர் இது நடக்கும். 1000 படிக்கட்டை தாண்டணும்னா முதல்ல வந்து நீ முதல் அடியை தாண்டணும். 1000 படினா 1000 படி 999 வரும்போது 1000 வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ முதல் படிக்கட்டை தாண்டணும். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. தட்ஸ் கிரேட். பார்ப்போம், நல்லதே நடக்கும் நம்புவோம் மக்களே. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இதுதான் என் வியூவு, இதான் என் பிளானு. இப்போதைக்கு நான் கியூடியில் அக்கௌண்ட் வாங்கி இந்த மாதிரி லைக் லூசி லைக் சிஎஃப்டியில் போட்டு ஒன்லி என்கியூ அதை மட்டும் நான் பண்ணி அக்கௌண்ட்டை பாஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன் கம்மிங் டேஸ் ஆர் மந்த். அதுக்கப்புறம் கையில் காசு வந்த அப்புறம் லூசிடு அக்கௌண்ட் வாங்கி லூசிடோ ஆர் ப்ளூ கார்டினோ ஏதோ ஒன்று அதை வாங்கி அக்கௌண்ட் வாங்கி அதை கிளியர் பண்ணி பே அவுட் போடுறது தான் இந்த வருஷத்தோட. மீதி இருக்க 4 மாதத்தோட 4 மாதம் 5 மாதம் இதுன்னு 7 மாதம் வந்துச்சா 5 மாதத்தோட டார்கெட் நல்லபடியாக நடக்கும் நம்புவோம். நம்பி தான் ஆகணும். கவலைப்படாதீங்க, வாழ்க்கை ஏதோ ஒரு பக்கத்தில் ஒன்று இழுத்துட்டு கொண்டு போய் தான் ஆகும். நீயே விருப்பப்படனால இழுத்துரும். ஸோ நிறைய புலம்புறால சொல்ல மறந்துட்டேன். சீரியஸ்லி நான் அதான் சொல்லணும். இன்னொரு விஷயம், கால் ஆஃப் டியூட்டி கேமு திரும்பவும் கால் ஆஃப் டியூட்டி மொபைல், எஸ் அது வந்து நான் திரும்ப என் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கூட விளையாட ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வடக்கானா வரானுங்க, இல்லைனா வாய் தந்து பேச மாட்டேங்கிறாங்க கால் ஆஃப் டியூட்டி. ஸோ அந்த என்னோடய ப்ரொஃபைல் என்னோடய ஐடியோட நம்பர், அந்த ஐடியோ நம்பர் வரும்ல, அது வந்து நான் கீழே கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். யாராவது பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை பார்த்து என்னோடய கால் ஆஃப் டியூட்டி இதில் இன்வைட் அதில் போட்டிங்கன்னா எனக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ண முடியும், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாம் நான் ஆன்லைன் நான் அதே மாதிரி கால் ஆஃப் டியூட்டி கேம் விளாட்றேன்னா என்னோடய கம்யூனிட்டியில் நான் போஸ்ட்டு போடுவேன். கேம் விளாட போனேன் யாராவது வரேன்னா வாங்கயான்னு சொல்லி போடுவேன். ஓகேவா? ஸோ சப்போஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா யாராவது, நான் இன்னும் ஒரு 1/2 hour நான் கேம் விளாட போகிறேன், 6 மணிக்கு கேம் விளாட போகிறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நேராக கேம் விளாட போகிறேன். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க. கீழே நான் ப்ரோ நான்லாம் ஃப்ரீ ஃபயர் ப்ரோ, நான் வந்து பப்ஜி ப்ரோலாம் வராதிங்க. என்கிட்ட அந்த ஃபோனில் அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. 80 ஜிபி வரைக்கும் நான் என் ஃபோனில் எப்பவுமே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. மீதி இருக்கிற 20 ஜிபி வச்சு தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். அதனால் சொல்கிறேன், கால் ஆஃப் டியூட்டி நான் ரெகுலராக எனக்கு பிடிச்ச கேமு. அதனால் நான் அது வந்து கால் ஆஃப் டியூட்டி பயலுகடான்னு சொல்லி கீழே கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியுது. அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. கீழே என்னோடய அந்த ஐடி நம்பர் கீழே நான் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க கேம் ப்ளே பண்ணுறவங்க அதை ஆட் பண்ணி எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. நம்ம ஜாலியாக பேசிகிட்டே விளாட்லாம். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். ஆக்சுவலி இந்த கால் ஆஃப் டியூட்டி கேம் விளாடணும் யாராவது இருந்தால் வாங்கியா அப்படின்னு கேட்குறக்கார அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன். நடுவில் என்கியூ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சரி என்கியூ பற்றியே சொல்லிடலாம் அப்படின்னால ஆக்சுவலி மெயின் டாப்பிக்கே கால் ஆஃப் டியூட்டி தான். என்கியூலாம் செகண்டரி டாபிக். நான் செகண்டரி டாபிக் பிரைமரி டாப்பிக்கை போட்டு கால் ஆஃப் டியூட்டியை கடைசி சொல்லிட்டேன். ஸோ வர்றவங்க வாங்க, கீழே நான் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் மெசேஜ் போட்டு. தேங்க்யூ எவ்ரி ஒன். போய் கேம் விளாட்லாம். ஓகே, பார்த்தா